நீங்க உங்க விசுவாச திடப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த செய்தியை நான் ட்ரினிட்டாவும் எழுதி கொண்டிருக்கும் போது, நான் வசனங்களை பேசி கொண்டிருக்கும் போது, ட்ரினிட்டா ஒரு காரியத்தை சொன்னாப்புல. என்னுடைய அம்மா ஆண்டி கிறிஸ்டினா ஆண்டி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்திரீ வந்தாங்களாம், ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கும் போது ஆண்டி ஜெபத்துல சொன்னாங்களா, ஆண்டவரே இவர்களுக்கு பிள்ளைகளை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாங்களாம். ஆனா அந்த சகோதரிக்கோ, எனக்கு தான் டியூப்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களே, இன்னி பிள்ளை பெற வாய்ப்பே இல்லையே, சாத்தியமே இல்லையே, இவங்க என்னமோ சொல்றாங்களே, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றாங்களே சொல்லி போயிட்டாங்களாம். சில மாதங்களுக்கு பிறகு ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு கற்பம் தரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. அந்த 2 ரிப்போர்ட்டுமே எடுத்துட்டு வந்து ஆன்டி கிட்ட காமிச்சாங்களாம். எத்தனை நல்லவர் பாருங்க. ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்துங்க. ஒருவேளை மருத்துவர்கள் இது முடியாது என்று சொல்லியிருக்கலாம், இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், செத்து போயிருக்கலாம். ஆண்டவரால் கூடும். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?